ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வச்சுக்கிறோம்ல, அதை வந்து நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது க்ளூவை வச்சு அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இந்தமாரி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒட்டிக்கிட்டோம். இதுக்கப்புறமா இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அதை வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கன் க்ளூ இல்லைன்னா நம்ம ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இந்தமாரி ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறமா இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு எடுத்து நம்ம வந்து க்ளூவை 2 சைடும் அப்ளை பண்ணி இந்தமாரி ஒட்டிக்கிட்டோம். அதேமாரி நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தமாரி ஆப்போசிட் சைடில் ஒட்டியாச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச பார்த்திங்களா அந்தமாரி மெத்தடு தான் இப்போ ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒட்டினோம் பார்த்திங்களா, அதுதான் இதோட ஃபினிஷிங். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே எத்தனை குச்சி ஆச்சுன்னா 48 குச்சி ஆச்சு மொத்தமாகவே. இதுக்கப்புறமும் நம்ம வந்து இன்னொரு 48 குச்சி எடுத்து இதேமாரி தான் நம்மளும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செஞ்சோமோ அதேமாரி தான் நம்ம இப்பயும் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக ரெடி ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கும், சேமாக இருக்கும். இது வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி சென்டரில் இருக்குதுல்ல, அது வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து 28 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு குச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து லைனாக அடுக்கி வச்சுக்க போகிறோம். ஸோ அடுக்கி வைக்கும் போது வந்து சேமாக ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க 2 சைடும்.
இப்போ ஃபைனலாக நம்ம வந்து சேமாக ஈவனாக்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு குச்சியை வச்சு இதை நம்ம ஒட்ட போடுறோம். ஏன்னா இந்தமாரி ஒட்டுறதுனால வந்து அது வந்து பிரியாமல் இருக்கும், அதுக்கு தான் ஒட்டுறோம். ஃபைனலாக நம்ம வந்து ஒட்டி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பல்பு எடுத்துக்கோங்க, அதாவது எரியிற பல்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்குள்ளே வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃபெவிக்விக்கை வச்சு கூட ஒட்டிக்கலாம், இல்லைன்னா க்ளூவை கூட வச்சு ஒட்டிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க, அதனால தான் நான் வந்து ஃபெவிக்விக்கை வச்சு ஒட்டிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிடலாம்ல, அதை எடுத்து நம்ம இது மேலே வைக்க போகிறோம். அதை வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறமா இந்தமாரி தான் இருக்கும். இப்போ நம்ம லைட் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், செமையாக இருக்குது. இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகே, செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வந்து இந்தமாரி ஒரு இடத்துல வந்து நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். அதாவது ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு லேம்ப் ஆன் பண்ணுவோம். இது செம்மையாக இருக்குது.